அதில் 26லேருந்து 50வது கொஸ்டின் வரைக்கும் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். சரியா? இதுக்கு மெயினாக என்னென்ன பாடத்துலேருந்து வந்துச்சு உங்களுக்கு தெரியும். சம் பேசிக் கான்செப்ட்ஸ் முதல் பாடம் இல்லையா, படிச்சிருப்பீங்க. அதுக்கடுத்தது அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் தென் கெமிக்கல் பாண்ட். இந்த 3 பாடத்துலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து இதில் உள்ள ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 26, நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட், அதாவது சிக்மா பிணைப்புகளின் எண்ணிக்கை எவ்வளவுன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஸோ எந்த ஒரு சேர்மம் கொடுத்து எந்த ஒரு காம்பவுண்ட் கொடுத்து நம்பர் ஆஃப் பாண்ட்ஸ் கேட்டால் ஃபஸ்ட்டு அதோடைய டீடைல் ஸ்ட்ரக்சர் எழுதி பழகுங்க. ஓகேவா? இப்போ CH3 அப்படின்னா எப்படி எழுதணும்? கார்பன் அட்டாச் டு 3 அதர் ஹைட்ரஜன். ஓகேவா? அடுத்தது என்ன பாருங்க, CH. ஸோ கார்பன் கார்பன் கடையில் ஒரு பாண்ட். நெக்ஸ்ட் என்ன இருக்கு உனக்கு? ஒரு H. அது மேலேயும் போட்டுக்கலாம் கீழேயும் போட்டுக்கலாம், எதுனாலும் போட்டுக்கலாம். CH அடுத்து எத்தனை பாண்ட் இருக்கு? டபுள் பாண்ட். சரிங்களா? டபுள் பாண்ட் CH மறுபடியும் இந்த H எப்படி போட்டுக்கலாம்? கீழே போட்டுக்கலாமா? யூனிஃபார்மாக கீழே போட்டுக்கலாம். இப்போ CH3 போட்டோம், CH போட்டோம், டபுள் பாண்ட் போட்டோம், CH போட்டோம். அடுத்தது என்ன இருக்கு? சிங்கிள் பாண்ட் C. சிங்கிள் பாண்ட் C போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு? இந்த பாண்ட் வந்து கார்பன் கடையில் ட்ரிபிள் பாண்ட். ட்ரிபிள் பாண்ட் CH. H வந்து நான் இந்த இடத்துல போடுறேன். ஒரு பாண்ட் முக்கியமான பாண்ட் போட்டேன். சரியா? இதுதான் இதனுடைய ஸ்ட்ரக்சர். எளிமையான ஒரு வடிவமைப்புல நம்ம எழுதியாச்சு. இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்கே டபுள் பாண்ட் வரும், ட்ரிபிள் பாண்ட் வரும், இப்படிலாம் வரும்போது எத்தனை பாண்டுன்னு எப்படி எழுதுறது அப்படின்னா, எந்த ஒரு காம்பவுண்ட்லையும் ஃபஸ்ட்டு உருவாகிற பாண்ட் வந்து என்ன பாண்ட்? சிக்மா பாண்ட். தட்ஸ் ரைட். ஸோ எடுத்தோடனே கிடைக்கிற அந்த ஆக்சியல் ஓவர்லாப்னு சொல்லுவாங்க, ஹெட் ஆன் ஓவர்லாப்னு சொல்லுவாங்க. ஒரே அச்சு வழியாக என்ன நடக்குது? பிணைப்பு சிக்மா பிணைப்பு தான். அச்சு வழியாக மேற்பொருந்துதல் தமிழில் சொல்லணும். இங்கே ஓவர்லாப், அது வந்து மேற்பொருந்துதல். ஸோ மேற்பொருந்துதல் நடக்குது. இப்போ நீங்கள் எழுதி பாருங்க. ஒரு பாண்ட் ஃபுல்லுமே என்ன பாண்டுன்னு சொல்லிட்டேன்? சிக்மா பாண்ட். 2 பாண்ட் இருக்கும்போது உருவாகிற பாண்ட் என்னதான்? சிக்மா பாண்ட். அடுத்து எத்தனை பாண்ட் இருந்தாலும் அது என்ன பாண்டாக இருக்கும்? பை பாண்ட். ஓகே, சிக்மா பாண்ட், பை பாண்ட். இது எது ஸ்ட்ராங் பாண்ட், எது வீக் பாண்ட்? இது ஒரு கொஸ்டினாக கேட்குறாங்க. சிக்மா பாண்ட் தான் வந்து ஸ்ட்ராங். ஏன்? மறுபடியும் அதான் ரீசன். என்னது? ஹெட் ஆன் ஓவர்லாப், ஆக்சியல் ஓவர்லாப். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அச்சின் வழியே மேற்பொருந்துதல். ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் எத்தனை பாண்ட் இருக்கு? 3 பாண்டு. 3 பாண்டு இருந்தால் 2 கிடையாது. என்ன பாண்டு? சிக்மா பாண்ட். இந்த ரெண்டுமே என்னதான்? பை பாண்ட். அடுத்து எத்தனை பாண்ட் இருந்தாலும் அது என்ன பாண்டுன்னு சொல்லிட்டேன்? பை பாண்ட். ஸோ இந்த ஒரு சிங்கிள் பாண்டு சிக்மா, சிங்கிள் பாண்டு இருக்கா சிக்மா. அப்போ கீழே இருக்கிறதெல்லாம் என்ன பாண்டு தான்? சிங்கிள் பாண்ட்னால என்ன பாண்டுப்பா? சிக்மா. ஸோ CH3னா இப்போ மொத்தம் எத்தனை சிக்மா பாண்ட் இங்கே உனக்கு? 3. ஸோ ஃபஸ்ட்டு படிக்கிறதுக்கு பிரிச்சு நீ படிச்சுட்ட அப்படின்னா அடுத்தடுத்த காம்பவுண்டுக்கு CH3னாலே அதில் 3 சிக்மா பாண்ட் உனக்கு தெரியும். ஸோ டோட்டலாக சிக்மா பாண்ட் எவ்வளோ வருது? அவங்க கேட்குறது சிக்மா பாண்ட் மட்டும்தான். நம்பர் ஆஃப் பை பாண்ட் கேட்டால் ஆன்சர். சப்போஸ் இதே நம்பர் ஆஃப் பை பாண்ட் கேட்டுருக்காங்க 3. போத் கேட்கலாம். நம்பர் ஆஃப் சிக்மா பாண்ட் அண்ட் பை பாண்ட். ஸோ 10, 3. ஸோ ஒரு கொஸ்டின்னா நீட்டில் அப்படியே ரிப்பீட் ஆகாது அடுத்த வருஷம். இது மாதிரி அப்போ உனக்கு இதில் காம்பவுண்ட் பேரை கொடுக்கலாம், அல்லது இங்கே சிக்மா பாண்ட் கேட்குறாங்க, நீட்டில் என்ன பாண்ட் கேட்கலாம்? பை பாண்ட் கேட்கலாம். அது 2 சேர்த்து. கிளியர் எவ்ரிவன்? ஓகே. Next move on to the second question. It is 27. Question number 27. என்ன காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க? xenon difluoride XeF2. lone pair of electron கேட்குறாங்க. தனித்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எதில்? xenonல. எதோட லிங்க் ஆகிருக்கு? xenon all real gases, I mean inert gases எல்லாத்துக்குமே என்ன கான்ஃபிகரேஷன்? மந்த வாயுக்கள் NS2 NP6 முழுவதும் நிரம்பிய ஆர்பிட்டால். NS2 NP6 ரொம்ப ரொம்ப முக்கியமான அடிப்படை கருத்து. சரியா? யாருமே சொல்ல மாட்டேங்க. மந்த வாயுக்களுக்கு வெளிக்கூட்டு அமைப்பு என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவேன்? NS2 NP6. அப்போ முழுசாக இருக்கு இல்லையா? NP6 NS2 NP6. அப்போ மொத்த ஜோடி எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்கும்? 4 ஜோடி இருக்கா? 8 எலக்ட்ரானா எத்தனை ஜோடிப்பா? 4 ஜோடி. இந்த 4 ஜோடியில் 2 பக்கம் யாரோட இருக்கா? F2னா எப்படி? கூறினோட பிணைப்புல இருக்கு. சரியா? இப்போ இங்கே ஒரு எலக்ட்ரான் போயிடுச்சு. அப்போ மீதி எத்தனை ஜோடிகள் தான் கேட்குறாங்க? லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். லோன் பேர்னா என்னப்பா? தனித்த இரட்டை. சரியா? அப்போ 8ன்னு சொன்னேன். முழுசாக நிரப்புனா எத்தனை இருக்கணும்? எலக்ட்ரான் 8. அதில் 2 எலக்ட்ரான் எங்கே போயிடுச்சு? பிணைப்பில் ஈடுபட்டுருச்சு. அப்போ மீதி இருக்கிற எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எத்தனை? 6. 6ன்னு சொல்லக்கூடாது. இங்கே என்ன கேட்டுருக்காங்க? இரட்டைன்னு கேட்டுருக்காங்க. ஸோ தனித்த இரட்டைங்கப்பா அது நம்ம கேள்வியை வந்து இந்த இடத்துல தான் வந்து என்ன இருக்குது? ட்ரிக். சரியா? உங்களை சில பேர் வந்து கடற்கரை எழுதுகிறோம் அப்படிங்கிறதுனால அந்த பேருங்கிறத பார்க்க மாட்டாங்க. லோன் பேர்
ஒரு ஜோடினா எத்தனை எலக்ட்ரான்? 2. ஸோ லோன் பேர் அப்படின்னாலே 2 electrons. ஓகே, ஸோ வாட் இஸ் ரிமைனிங்? 3 lone pair of. ஸோ ஆப்ஷன் எது இருக்கு ஆன்சர்? 3 electrons, 3 lone pair. ஸோ ஆப்ஷன் வந்து அது 4ல கொடுத்துருக்காப்பா. Next 28 question. ஐசோஸ்ட்ரக்சரல். ஐ திங்க் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் டாபிக் நான் வந்து உங்களுக்கு சில ஐசோமர், ஐசோடயாபஸ் வரைக்கும் கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? ஐசோபார், ஐசோடோப். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கொடுக்கும்போது ஐசோஸ்ட்ரக்சரல் என்ன கொடுத்தேன் மேம்? ஒரே மாதிரியான அமைப்பினை உடையவை. ஒரே மாதிரியான அமைப்பு இருக்கணும். ஒரே எண்ணிக்கையில் அணுக்களினுடைய எண்ணிக்கை இருக்கணும். இப்போ கொஸ்டின் வந்து என்னென்ன கேட்டுருக்காங்க பாருங்க. இதில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸும் சேமாக இருக்கணும், அதான் ஐசோஸ்ட்ரக்சரல். அமைப்பும் எப்படி இருக்கணும்? ஒரே மாதிரியான அமைப்பு இருக்கணும். ஸோ உங்களுடைய தேர்வு எதுவாக இருக்கும்? எதை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க? HCF2 அண்ட் IF2 மைனஸ் ரெண்டுமே என்ன ஸ்ட்ரக்சர்? இப்போ தான் HCF2 எழுதி காமிச்சேன். லீனியர் ஸ்ட்ரக்சர். ரெண்டுமே வந்து லீனியர் ஸ்ட்ரக்சர். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸும் சேமாக இருக்கா? மொத்தம் 3 இருக்கா? அங்கேயும் 3 இருக்கா? ஓகே, அதனால ஆப்ஷன் நம்பர் 1 இஸ் த ஆன்சர். அமைப்பு ஒரே மாதிரி இருக்கணுமா? இது எல்லாமே லீனியர், நேர்கோட்டு அமைப்பு. தமிழில் சொன்னால் நேர்கோட்டு அமைப்பு. HCF2 மாதிரியே தான் IF2. இப்போ நான் HCF2 லீனியர் ஸ்ட்ரக்சர் வந்து காமிச்சிருக்கேன்னா அதே மாதிரி தான் எதோடைய ஸ்ட்ரக்சரும் ஒரே போகிறேன் IF. ஸோ ஐசோஸ்ட்ரக்சரல். கொஸ்டின் நம்பர் 29. MOT. According to MOT, the number of unpaired electron in O2 minus oxygen 2 minusல number of என்ன கேட்டாங்க? unpaired electron. unpaired electron தமிழ்ல என்னப்பா? தனித்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. தனித்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை. இது நீங்க MOT ஞாபகம் இருக்கா? 11th படிச்சது. அப்படி ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு அம்புக்குறி போடணும். கீழே இருந்து மேலே இருந்து எனர்ஜி செஞ்சுட்டே போகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். 1s வந்து நம்ம மோஸ்ட்லி எழுத மாட்டோம், கேஸ்ன்னு சொல்லி விட்டுருவோம். 2sலேருந்து வரைவோம். ஞாபகம் இருக்கா? 2s வந்து சிக்மா ஒன்று இருக்கும், சிக்மா ஸ்டார் 2s இருக்கும். அப்போ 2 அங்கே எத்தனை எலக்ட்ரான் போடுவீங்க? 4. இதே மாதிரி தான் 1sலேயே 4 எலக்ட்ரான் போட்டுருப்பீங்களா? அப்போ 4 நாள் 8 எலக்ட்ரான் முடிஞ்சிருச்சா? எல்லாத்துக்கும் அதெல்லாம் போட தெரியும் இல்லையா? 8 எலக்ட்ரான் முடிஞ்சிச்சு. அப்போது O2 மைனஸில் ஃபஸ்ட்டு எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு பாரு. ஒரு ஆக்சிஜனுக்கு எத்தனை எலக்ட்ரான்மா? ஒரு ஆக்சிஜனுக்கு எத்தனை எலக்ட்ரான்னா அணியன் எவ்வளோன்னு கேட்குறேன்னு அர்த்தம். ஏன்னா அணியன் அதுதான் புரோட்டான்களின் எண்ணிக்கை, அதுதான் நியூட்ரான்களின் எண்ணிக்கை. புரியுதா? அப்போ O2ன்னு இருக்கு. ஒரு ஓக்கு 8, O2க்கு 16. 2 மைனஸ்னா 2 எலக்ட்ரானை சேர்ப்பியா 2 எலக்ட்ரானை கழிப்பியா? 14 18 பார்த்தீங்களா? அந்த குழப்பம் 18 மைனஸ் அப்படின்னாலே எலக்ட்ரான் கேரிஸ் நெகட்டிவ் சார்ஜ் இல்லையா? அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ 2 எலக்ட்ரான் அதில் இருக்குது, இன்னும் எக்ஸ்ட்ராவாக 2 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்கள் எவ்வளவு? 18 எலக்ட்ரான் நம்ம அக்கௌண்ட் பண்ணணும். அந்த ஆர்பிட்டால் டயக்ராமில் வரைஞ்சிப்பாரு. புரியுதா? அதில் நான் சொன்ன மாதிரி ஈஸியாக நீங்கள் கேக்கு 4 கட் பண்ணிவிட்டு 2sக்கு 4 அதனால 8 எலக்ட்ரானை கட் பண்ணிட்டீங்கன்னா மீதி எலக்ட்ரான் நமக்கு அழகாக எவ்வளோ கிடைச்சிடும்? 18ல் 8 கழிச்சிட்டேன். 18ல் எவ்வளோ? 8 கழிச்சிட்டேன். எவ்வளோ வந்துச்சு? 10 எலக்ட்ரான். இப்போ இந்த 10 எலக்ட்ரானுக்கு நீங்கள் MOT வரைஞ்சிட்டிங்கன்னா போதும். அது எங்கே இருக்கும்? 2Pயில் தானே இருக்கும். 2P ஞாபகம் இருக்கா? இதில் வந்து 15 வரைக்கும் ஒரு மாதிரி பை எலக்ட்ரான் தான் லோயஸ்ட் எனர்ஜி. 16 ஆரம்பிச்சதுலேருந்து உங்களுக்கு எது லோயஸ்ட் எனர்ஜி? சிக்மா 2P இஜெட் கீழே வச்சுட்டு பையை மேலே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஞாபகம். அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு நிமோனிக்ஸ் வேணும் இல்லையா? என் பை, என்னோட பை அப்படிங்கிற மாதிரி என் பை. என் பைனா அர்த்தம் நைட்ரஜனுக்கு பை ஆர்பிட்டல் லோயஸ்ட் எனர்ஜி. புரிஞ்சா? அப்போ அதுக்கு அடுத்தது என்ன ஆட்டம்? ஆக்சிஜன். ஆக்சிஜனுக்கு எது லோயஸ்ட் எனர்ஜிப்பா? பி. பி தானே? அப்போ பி கீழே இருக்கும், அதுக்கு மேலே 2 பை. இது 2P இஜெக்ட் வச்சுக்கோமா? 2P இஜெக்ட் வச்சா இதெல்லாம் இது 2P எக்ஸ், இது வந்து 2P ஒய். ஓகே. அதே மாதிரி நான் பாண்டிங் இதே மாதிரி சொல்லுவீங்க இல்லையா? நான் பாண்டிங் எப்படி இருக்கும்? இதெல்லாமே சிக்மா. இது பை, சாரி இது சிக்மா. இங்கே போடும்போது 5 ஸ்டார் 2Px, 5 ஸ்டார் 2Py. இங்கே வரும்போது சிக்மா ஸ்டார் 2Pz. இப்போ நம்ம எவ்வளோ எலக்ட்ரான் போடணும்? இங்கே 10 எலக்ட்ரான்ஸ் இதுதானப்பா. ஸோ லோயஸ்ட் எனர்ஜியில் ஆஃப் ஆஃப் பிரின்சிபல் படி என்ன செஞ்சுட்டு போகிறேன்? 2 எலக்ட்ரான்ஸாக ஃபில் பண்ணேன். ஸோ இங்கே 2 மொத்தம் எத்தனை நிரப்பிட்டேன்? 6. நான் எவ்வளோ நிரப்பணும்?
4 எங்கே போடலாம்? போடலாமா? எங்கேயா தனியாக இருக்க எலக்ட்ரான் இல்லை. அப்போ what is the answer? 0 is the answer. Option 2 0 is the answer. புரியுதா? ஸோ இதுக்கு இவ்வளோ நேரம் எடுத்து நான் கஷ்டப்படணுமா அப்படின்னா எப்படி 1s போட சொல்லலை, 2s போட சொல்லலை, 2pல மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ண சொல்லணும். டக்கு நம்ம வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக இன்னும் ஒரு ஷார்ட் நோட்டேஷன் உனக்கு சொல்லணும் அப்படின்னா, பொதுவாக நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எண்ணிப்பாங்க. ஆடாக வந்துச்சுனாலே அது என்னப்பா? பேராமேக்னெட்டிக். பேராமேக்னெட்டிக்னா நம்பர் ஆஃப் தனித்த எலக்ட்ரான் கண்டிப்பாக உண்டு. நோட் பேர் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் தான் அது பேராமேக்னெட்டிக். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆட் பண்ணி பார்க்குறேன். அது ஈவனாக வந்துச்சுன்னா மோஸ்ட் கேசஸ் அது என்ன ஆன்சர்? டயமேக்னெட்டிக். தனித்த எலக்ட்ரானே இல்லை. தனித்த எலக்ட்ரானே இல்லை. ஸோ தனித்த எலக்ட்ரான் என்ன சீக்வெண்ட் வருது? 0. தனித்த எலக்ட்ரான் இல்லை. அங்கே இருக்கும், இங்கே இல்லை. இது வந்து காமன். ஆனால் எதுக்குமே ஒரு எக்ஸம்ஷன் இருக்கு இல்லையா? அது மாதிரி ஈவனாக இருக்கிறதுக்கு ஒரு எக்ஸம்ஷன் சொல்கிறேன். எக்ஸப்ட் எல்லா இடத்துலையும் நீ வந்து செக் பண்ணி பார்க்குற நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஈவனாக வந்தால் டயமேக்னெட்டிக்மா, அங்கே வந்து தனித்த எலக்ட்ரானே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் O2க்கும் O0 மட்டும் எக்ஸப்ஷன். இது ரெண்டும் ஈவன் தோ O2ங்கிறப்ப எத்தனை எலக்ட்ரான் வரும் செக் பண்ணணும். 16 எலக்ட்ரான் வந்தால் கூட அது டயமேக்னெட்டிக் கிடையாது, பேராமேக்னெட்டிக். O2 பார்த்தேன்னா நீ செக் பண்ணு. வீட்டில் போய் அதை உடனே செஞ்சுப்பாரு. கண்டிப்பாக அதனுடைய ஆன்சர் என்ன வரும்? பேராமேக்னெட்டிக். ஸோ நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா 2 வரும். இது 1 செக். இஸ் கிளியர்? ஆனால் மோஸ்ட் கேசஸில் இதுக்குள்ளே போகாமே நம்ம ஆடாக இருந்தால் பேராமேக்னெட்டிக் தனித்த எலக்ட்ரான் உண்டு. ஈவனாக இருந்தால் டயாமேக்னெட்டிக் தனித்த எலக்ட்ரான் இல்லை. தமிழில் டயாகாந்த தன்மை, பாராகாந்த தன்மை. Ready? 30 சரிப்பா, 30 தானப்பா? The hybridization involved in PCl5. PCl5 உடைய இனக்கலப்பு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இனக்கலப்பு கண்டுபிடிக்கிறது எப்படி? அது எல்லாமே கெமிக்கல் பாண்டிங்கில் சூப்பராக நடத்திருப்பாங்க. இப்போ PCl5 அப்படின்னாலே உனக்கு டக்குன்னு தெரிஞ்சுக்கணும். பாஸ்பரஸ் பேலன்சி என்ன? பாஸ்பரஸ்க்கு 5. பேலன்சினா இணைதிறன் இல்லைப்பா? 5னா பாஸ்பரஸை சுற்றி நம்ம எத்தனை பாண்ட் போட்டுக்கலாம்? 5 பாண்ட்ஸ் போட்டுக்கலாம். இப்போ ஸ்ட்ரக்சரை பாருங்க, PCl5. ஸோ பாஸ்பரஸ் அதை சுற்றி நமக்கு எவ்வளவு? 5 பாண்ட். ஸோ இது வந்து ட்ரைகோனல் பைப் பிரமிடல்னு படிச்சிருப்பீங்க. ஒரு முக்கோணம் மாதிரி இருக்கும். அப்புறம் மேலே ஒன்று, அடுத்தது கீழே ஒன்று. ஸோ இப்படி கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. இதில் நல்லா நீட்டியாக ஸ்ட்ரக்சர் இருக்கும். இது பேர் ட்ரைகோனல் பை பிரமிடல் ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் ஏதாவது லோன் பேர் இருக்குமா? ஏன்னா பேலன்சிங் 5, all the 5 are satisfied by chlorine atom இல்லையா? PCl5 அப்படிங்கிறப்ப பாண்ட் எத்தனை? பாஸ்பரஸை சுற்றி நம்ம 5 பாண்டு போட்டலாமா? அப்படி போட்டுட்டோம். அதில் வந்து எந்த ஒரு எஞ்சிய தனித்த எலக்ட்ரான் இல்லை அப்படின்னா ஜாமெட்ரி ஈஸியாக நம்ம கணிச்சிடலாமா? இப்போ இதுங்க என்ன கேட்டுட்டாங்க? மொத்தம் 5. அப்போ பவரை கூட்டி பார்த்தேன்னா என்னதான் வரணும்? 5 வரும். ஸோ ஈஸியான ஜாமெட்ரி சொல்லுங்கள். sp3 பவர் கூட்டி பார்ப்பா. 1 + 3 + 1 எவ்வளவு? 5. இது வந்து லோன் பேர் எலக்ட்ரான் இல்லாட்டினா மட்டும். அதர்வைஸ் லோன் பேர் எலக்ட்ரான் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஜாமெட்ரி இருக்காது. டிஸ்ஆர்டர்ட் ஆக்டர் இதெல்லாம் நல்லா படிச்சிருப்பீங்க. அந்த மாதிரியான ஜாமெட்ரி போடுறது வாய்ப்பு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 31. Which of the following does not suitable for metallic bond? Metallic bond. ஸோ பாண்ட் பேட்டில் 4 வகை படிச்சிருப்பீங்க. அயானிக் பாண்ட்னா என்ன அர்த்தம்? ஒன்று கொடுக்கும், இன்னொன்று வாங்கிக்கும். எடுத்துக்காட்டு NaCl வச்சுக்கலாமா? கொடுக்கறதுனால அவங்க எப்பயுமே ப்ளஸ் கேரக்டர், ஸோ Na+. வாங்குறதுனால எப்பயுமே அது மைனஸ் கேரக்டர், ஸோ Cl-. இது அயானிக் பாண்ட் இல்லையா? அயனிக் பிணைப்பு. அடுத்தது சகப்பிணைப்பு, கோஆர்டினேட் பாண்ட். அவங்க பிஸ்னஸ் பார்ட்னர் மாதிரி. நீ ஒன்று கொடுத்தா நான் ஒன்று கொடுப்பேன். ஹைட்ரஜன், குளோரின் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. எல்லாம் ஆளுக்கு ஒரு முச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் சொல்லுவாங்க. சரியா? அது வந்து என்னதுப்பா? கோவலன்ட் பாண்ட். கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்டிங். ஒருத்தவங்க ஒரு ஜோடி எலக்ட்ரானை எப்பயுமே கொடுப்பாங்க. அவங்களுக்கு பேர் என்ன? லூயிஸ். ஒன்று ஃபுல்லாக வாங்கிட்டே இருப்பாங்க ஒரு ஜோடி எலக்ட்ரானை. ஆசிட்ஸ், லூயிஸ் ஆசிட்ஸ். இன்னொன்று சொல்லுவாங்க அக்செப்டார் டோனார் அப்படின்னு உங்களுக்கு பேர் கொடுப்பாங்க. சரியா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் BF3 அமோனியா கொடுத்துட்டே இருக்கும், BF3 வாங்கிட்டே இருக்கும். ஏன்னா BF3 வந்து இன்சஃபிஷியன்ட் இல்லையா? ஸோ இதெல்லாமே கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்டில் வரும். 4வது டைப் தான் யார்? நம்மளுடைய மெட்டாலிக் பாண்ட். மெட்டல் பாண்டே இப்போ இது ஒரு மெட்டல், ஸ்டேபிளிசம் மெட்டல். இட்
is a sea of electrons. Sea of electrons என்ன அர்த்தம்? எலக்ட்ரான் கடல் போல இங்க செதறிட்டு இருக்கு. இதுல இப்ப இது இரும்பு தானே, Fe இங்க ஒன்று அங்கே ஒன்று மைனஸ் இருக்கு, அந்த சீல இதான் வந்து மெட்டாலிக் பாடியுடைய ஸ்ட்ரக்சர். அப்போ நம்ம இதுல நாலுல ஏதாவது ஒன்று அதுக்கு சூட் ஆகுதான்னு பார்ப்போம். எது சூட் ஆகலைங்கிறதான் கொஸ்டின், புரியுதா? ஸோ ஓவர்லாப்பிங் பேலன்ஸ் ஆர்பிட்டால், கண்டிப்பாக வெளியில் இருக்கிற ரெண்டுக்கும் என்ன நடக்கணும்? ஓவர்லாப் நடக்க தான் செய்யணும். ஹைபிரிடைசேஷன் நடந்தால். மொபைல் பேலன்ஸ் எலக்ட்ரான், இப்போ தான் சொல்கிறேன் சி ஆஃப் எலக்ட்ரான் அங்கே இருக்குது. மொபைல்லாம் என்ன பார்த்தோம்? இங்கேயும் அங்கேயும் நகர்ந்துட்டு இருக்க எலக்ட்ரான், ஒரு இடத்துல ஸ்டாட்டிக்காக நிற்காம மூவிங்கில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான். ஸோ நம்ம என்னென்னு சொல்கிறோம்? அது மொபைல் பேலன்ஸ் எலக்ட்ரான். நெக்ஸ்ட் ஒன் டீலோக்கலைஸ்ட் எலக்ட்ரான். டீலோக்கலைஸ்ட் எலக்ட்ரான்னாலும் அதான் கேசஸ், பென்சில் ரிங்கில் போட்டு காமிச்சிருப்பாங்க. எலக்ட்ரான் இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம். அது மாதிரி தானே நான் இது வந்து ஒரு சீனே சொல்லிட்டேன். அலை கடல் மாதிரி ஒரு எலக்ட்ரான் இங்கே தான் இருக்குன்னு என்னால் சொல்ல முடியாது. சி ஆஃப் எலக்ட்ரான்ஸ், ஓகேவா? ஹைலி டைரக்டட் பாண்ட். அப்போ பாண்ட் டைரக்டாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியுமா? அதில் ஸ்பேசியல் இதாக டைரக்டாக இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ டஸ் நாட் சூட்டபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைலி டைரக்டட். தேங்க்ஸ். லாஸ்ட் சாப்ஸ். அதிக திசை நோக்கும் பிணைப்பு அப்படிங்கிறது தவறு, சரியா? Next question, which of the following is not correct? It's not correct. அப்படின்னா அர்த்தம் தப்பா இருக்குன்னு கேட்குறேன். நான் எது தப்பா இருக்கு? சிக்மா பாண்ட் இஸ் வீக்கர் தென் பை பாண்ட். நம்ம இப்போ தான் அதுவும் கேட்டோம். என்ன ட்ரூவா இந்த கொஸ்டின்ஸ் நான் அடுத்து வருதுன்னு நினைக்கல, பட் அதே கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ எப்பயுமே ஸ்ட்ராங் என்னன்னு சொல்லியிருக்கேன், சிக்மா பாண்ட் டியூ டு லேட்ரல் ஓவர்லாப், சாரி ஏக்சியல் ஓவர்லாப். பை பாண்ட் தான் வந்து லேட்ரல் ஓவர்லாப். ஓகே, 33 கொஸ்டின் நம்பர் 33. Give the shape and bond angle in BF3 molecule. இதுவும் பார்த்தீங்கன்னா BF3 molecule. shape நம்ம சிலதுக்கெல்லாம் அப்படியே மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். according to ESCPR theory, boron at the center, 3 fluorine atoms இருக்கு. அப்போ அது என்ன ஸ்ட்ரக்சர் இமேஜின் பண்ண முடியுதா? அழகாக பாஸ்பரஸ் அப்படி தான் ட்ரைகோனல் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து ரெண்டு மேலே ஒன்றும் கீழே ஒன்றும் பிரமிடல் போகும்னு சொன்னேன். இது மேலே ஒன்றும் இல்லை, கீழே ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இதை வந்து நீ இப்போ இமேஜின் பண்ணிக்க, இது ஒரு பிளேன். இந்த பிளேனில் நான் ஒரு ட்ரையாங்கிள் வரையலாமா? அது ட்ரைகோனல் பிளேனால். ஓகேவா? ஒரு ட்ரையாங்கிள் இங்கே வரைஞ்சிட்டேன் அப்படின்னா அதான் அது ட்ரைகோனல் பிளேனால். ஸோ BF3 அப்படின்ற போது அதோடைய வடிவம் அப்போ என்னவா பார்ப்போம்? ட்ரைகோனல் பிளேனாக இருக்குது. சின்ன கிளாஸ்லேருந்து படிச்சிருக்கோம். ட்ரையாங்கிளுடையது 120 டிகிரிஸ். ஸோ தளர்ந்து கோணம் 120 டிகிரி செல்சியஸ் அப்படின்றதான் சரி. 34. The number of types of bonds between two carbon atoms in calcium carbide. Calcium carbide பற்றி யாருக்கு தெரியும்? ஃபஸ்ட்டு அதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன, ஃபார்முலா என்ன? ஃபார்முலா CaCl. அது என்ன மாதிரியான பாண்ட் வச்சுருப்போம் அதுக்குள்ள? whether it is ionic bond or coordinate bond, metallic bond. Come on, CaC2 is an ionic bond. ஏதாவது give some answer. ரொம்ப யோசிக்காதீங்க. CaC2ங்கிறது அயானிக் பாண்ட். ஸோ கால்சியம் 2+ அயனியாக தனியாக இருக்கும். இப்போ அவங்க கேட்டிருக்கிறது எதுப்பா? கால்சியம் கார்பைடில் உள்ள 2 கார்பன் அணுக்கு மட்டும்தான் கேட்டிருக்காங்க. கால்சியத்தை பற்றி அவங்க கேட்கவே இல்லை. ஸோ அயனி பிணைப்பு, அதனால கால்சியம் 2+ அயனா போயிடுச்சு, அதை அப்படியே விட்டுரு. அடுத்தது கார்பன் கார்பனுக்கு இடையில உள்ள பிணைப்பு. அப்போ கார்பன் கார்பனை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் போதும். இதுக்கு மட்டும் தான் கேட்குறாங்க. C ட்ரிபிள் பாண்ட் C2-. இதான் அதோடைய ஸ்ட்ரக்சர். இப்போ நீங்களே சொல்லிடுவீங்க ட்ரிபிள் பாண்ட் இருந்தால் மேம் என்னன்னு சொல்லியிருக்கேன். முதல் உருவாகிற பாண்ட் சிக்மா பாண்ட், அடுத்து உருவாகிற எல்லாமே ஸோ how many pi bonds? How many pi bond? So option last 1 sigma and 2 pi. சில பேர் என்ன நினச்சிக்குவாங்க, கால்சியத்துலேருந்தே எண்ணுவேன் கால்சியம் ஒரு பாண்டு உருவாக்கும். ஆனால் கொஸ்டின் நல்லா வாசிப்பார். அவங்க கேட்டிருக்குது கார்பன் கார்பனுக்கு இடையே உள்ள பிணைப்பினுடைய வகைகளினுடைய எண்ணிக்கை மட்டும் தான் கேட்கும். ஸோ ரீட் த கொஸ்டின் ப்ராப்ளம். ஓகேவா? இந்த கால்சியம் கார்பைட் பார்த்தீங்கன்னா கரைமா, அதாவது கரைப்பான்லாம் கரைமா, கரைப்பான்களில் கரையக்கூடியவையா? அயனி பிணைப்புன்னு சொல்லிட்டேன். அப்போ கரைப்பானில் கரையுமா? நீரில் கரையுமா? என்ன எல்லாத்துக்கும் பண்ணுவோம்? அயனி பிணைப்பு நீரில் கரையாதா? நம்ம ஆர்டினரி உப்பு NaCl அயனி பிணைப்பு தானே, தண்ணியில் கரையவே மாட்டேதா? அப்புறம் எப்படி இது கரையலன்னு சொல்றீங்க? அயனி பிணைப்புகள் எல்லாமே நீரில் கரையக்கூடியவை. அப்போ கால்சியம் கார்பைட் நல்லாவே இதில் கரையும், நீரில் கரையும். இப்போ எல்லாம் நீங்கள் 12th தானே? ஹோல்ஸ் முன்னறிவிப்பான், ஹோல்ஸ் சிக்னல்
Are you heard of the third? படிச்சீங்கல்ல? third lessonல இருந்துச்சா? சரி, அதுல என்ன கதை? இந்த கால்சியம் கார்பைடு வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. அந்த காலத்துல கலங்கரை விளக்கம்லாம் கிடையாது. அப்ப என்ன செய்வாங்க? வாய் வரைக்கும் வருது அப்படியே சொல்றான். கடல்ல எதை தூக்கி போடுவாங்க? ஆன்சர் வருது. பாஸ்பின் உண்டாகும், இன்னொன்னு அசிட்டிலின் கேஸ் உண்டாகும் அப்படிங்கிற ஆன்சர்லாம் வருது. கால்சியம் கார்பைடும் கால்சியம் பாஸ்பைடையும் ஒரு உட்டன் பாக்ஸ்ல துளையிட்டது அப்படியே ஹோல்ஸா இருக்கும். சரியா? அதுக்குள்ள வச்சு க்ளோஸ் பண்ணி கடலுக்குள்ள தூக்கி போடுவாங்க. அப்போ அந்த ஹோல்ஸ் வழியா என்ன இறங்கும்? வாட்டர் will react with calcium carbide and calcium phosphide. அவ சொன்ன மாதிரி கார்பைட்ல இருந்து அசிட்டிலினும் பாஸ்பைட்ல இருந்து பாஸ்பின் கேஸும் வழியும். பாய்சன் கேஸ் அப்கோர்ஸ் அது ஒரு பாய்சனஸ் கேஸ் அப்படின்னாலுமே கூட ரொம்ப ஸ்மோக்கியா அந்த இடத்தையே காமிச்சு இந்த அசிட்டிலின் எரியாது. அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு டேஞ்சர், ஏதோ ஒரு உதவி கேட்குறாங்கன்னு சொல்லி இந்த கப்பலில் இருக்கிறவங்க அதை அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து இதுக்கு பேர் ஒரு சிக்னல், கலங்கரை விளக்கம் மாதிரி பயன்படுத்தும் ஒரு சிக்னல். நீங்கள் கால்சியம் கார்பைட் மறக்கக்கூடாது. புரியுதா? மறப்பீங்களா? இல்லை. சயின்ஸ் ஸ்கூலில் ஒரு நான் எல்டிஸில் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கலெக்டர் விசிட் வரும்போது ஃபயர் வித்தவுட் விக் இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி நாங்களாம் செஞ்சோம். ஃபயர் வித்தவுட் விக்னா திரி இல்லாமல் லேம்ப் வித்தவுட் விக்னு கூட வச்சுக்கோங்க. லேம்ப் வித்தவுட் விக், திரி இல்லாமல் என்ன செய்யுது? விளக்கு எரியுது அப்படின்னு சொல்லுவோம். விளக்குக்கு என்ன வேணும் இதெல்லாம் போட்டால் தானே பண்ண முடியும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டாக அப்படியே செஞ்சேன். ஒரு இங்க் பாட்டிலில் திரியை மட்டும் போட்டுட்டு உள்ளே என்ன போட்டாச்சு? கால்சியம் கார்பைடும் இதையும் போட்டாச்சு. இங்கே பாரு, நான் எல்லாரும் என்னெல்லாம் தேவையில்லை, தண்ணி ஊற்றியே நான் இதை எரிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி செஞ்சு காமிக்கிறதுக்கு டெமோ செஞ்சோம். அது நல்லா இருந்துச்சு. பட் அது என்ன பாட்டில் இல்லையா? ஸோ அதில் ப்ரொடியூஸ் ஆகிற லாட் ஆஃப் கேஸ் வச்சு அது என்ன செஞ்சு வெடிச்சு. ஸோ என்ன சொன்னாங்க? நல்ல எக்ஸ்பெரிமெண்ட் தான், நல்லா ப்ரூவ் பண்ணேன். பட் அது வந்து இன்சைட்கான எக்ஸ்பெரிமெண்ட் கிடையாது. எங்கே வச்சு செஞ்சுருக்கணும்? அவுட்டோரில் வச்சு செஞ்சுருக்காங்க. ஸோ அதை செஞ்சு பார்த்தா தான் தெரியுது. ஸோ கால்சியம் கார்பைடு வந்து இவ்வளோ ஒரு ஸ்டோரி. ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 35 அப்பா. xenon fluoride is isostructural with மறுபடியும் அதே கொஸ்டின் தான் வருது. ஐசோஸ்ட்ரக்சரல் ஏற்கனவே நம்ம பார்த்தோம். நிறைய இருக்கு. ஐசோமார்ப்ஸ் இருக்கு, ஐசோடயாபஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து மறுபடியும் என்னெல்லாம் கேட்குறாங்க? ஐசோஸ்ட்ரக்சரல் ஒத்த வடிவமைப்பு. XCF2ஓட ICF2 ஆல்ரெடி இதை ரிப்பீட்டட் பாருங்க, ஈஸியாக உங்களுக்கு மார்க் வரும். நெக்ஸ்ட், which of the following molecule has the maximum dipole moment? டைபோல் மொமெண்ட் அதிகமாக எதுக்கு இருக்கும்? டைபோல் மொமெண்ட்னா என்ன? இருமுனை திறப்பு திறன்னா என்ன? ஒரு பக்கம் பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொரு பக்கம் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ எது வந்து ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம்னு பாரு கொடுத்துருக்காரு. இப்போ நைட்ரஜனும் ஹைட்ரஜன் தானே இருக்கா? அமோனியா யார் யார் இருக்கா? நைட்ரஜன் ஹைட்ரஜன். இதில் எது வந்து ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ்? நைட்ரஜனா ஹைட்ரஜனா? நைட்ரஜன். யோசிக்கவே வேண்டியதில்லை. ஹைட்ரஜன் எப்பயுமே என்னது? எலக்ட்ரோ பாசிட்டிவ். ஸோ 3 ஹைட்ரஜன் கீழே பிடிச்சி அது எலக்ட்ரோ பாசிட்டிவ். அப்போ என்ன செய்யுது? அது ஒரு சார்ஜை கொடுக்கும் இல்லையா? எலக்ட்ரோ நெகட்டிவ்கிட்ட நைட்ரஜன் பிடிச்சி ஃபுல்லாக. அப்போது இந்த சார்ஜும் கூட அந்த சார்ஜும் கூட ரெண்டுமே அலைனாக தான் இருக்கும். அலைனான அர்த்தம் ஆட் பண்ணும். இதே இது ஆப்போசிட் சைடில் பிடிச்சி இழுத்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? கேன்சல் ஆகும். இப்போ NH3 பதிலாக NF3 போடுறேன்னு வச்சுக்காங்க. இடத்துல அமோனியாக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க? NF3ன்னு வச்சுக்குவோம். அப்போ நைட்ரஜன் அட் த சென்டர், 3 பக்கம் யாருப்பா? ஃப்ளூரின். ஸோ இதுவும் எலக்ட்ரோ நெகட்டிவ், இதுவும் எலக்ட்ரோ நெகட்டிவ் இல்லையா? அப்போ இது வந்து இப்படி போட்டு இருக்கும், இதெல்லாம் எலக்ட்ரானை இங்கிட்டு கொடுன்னு சொல்லி இருக்கும். அப்போ முச்சுவலாக என்ன செஞ்சிடும்? நெட் ரிசல்ட்டு கேன்சல் ஆகிடும். ஸோ இதனுடைய டிவை யூனிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். 0.24 டிவை யூனிட் அவ்வளோதான் இருக்கும். வேற இதுக்கு வந்து 1.4 விட அதிகமாக இருக்கும். நம்ம அமோனியா எதனால்? ஒன்று எலக்ட்ரோ பாசிட்டிவ், அதாவது ஹைட்ரஜன் ஃபுல்லுமே எலக்ட்ரோ பாசிட்டிவ், நைட்ரஜன் எலக்ட்ரோ நெகட்டிவ். ஸோ NH3 இப்போ நான் ஃப்ளூரின் பதிலாக H போட்டேன் அப்படின்னா இந்த பக்கம் எழுத்துருக்காது, அதுவும் இந்த பக்கம் தான் எழுத்துருக்கோம் மேலே. Because that is also electronegative. Next, question number 37. Which of the following option represent the correct bond order? இதை ஈஸியாக பண்ணுறதுக்கு இது ஒவ்வொன்றுக்கும் நீ பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கனா என்ன ஃபார்முலா போடும்? NB minus NA/2 பிணைப்பு தரம் is equal to ஃபார்முலா இருக்கா? அதை போட்டு கொண்டு வரீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் 3 தடவை செஞ்சு பார்க்கணுமா? மேம் ஒரு ஷார்ட்கட் மெத்தட் வச்சுருக்கேன், இதெல்லாம் காப்பி பண்ணிக்கோ. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் த பாண்ட் ஆர்டர். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னு சொல்கிறேன், போர்டில் தான் இருக்கும். ஐ வில் கிவ் யூ டைம். எல்லாரும் இங்கே பாருங்க, பாரு 14 ஞாபகம் வச்சுக்கிறேன்.
மொத்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 14 இருந்தால் பாண்ட் ஆர்டர் எவ்வளவு? பிணைப்பு திறன் எவ்வளவு? 3. எல்லாம் திரும்ப சொல்லுங்க. மொத்த எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை 14 எனில் அதனுடைய பிணைப்பு தரம் 3. பாண்ட் ஆர்டர் 3. அடுத்தது 14 க்கு அப்புறம் 15 16 நீங்க கூட்டிட்டே போகும். ஆனா சார்ஜ் இங்க 0.5 குறைச்சிட்டே வாங்க. பாண்ட் ஆர்டருடைய நம்பரை 0.5 குறைச்சிட்டே வாங்க. இங்கே கீழே ஃபுல்லாக 14 15 ரைசிங்கில் போட்டோமா மேலே என்ன இருக்கும் இல்லையா, அதையும் எழுதி வச்சுக்க. 9ல இருந்து ஸ்டார்ட் பண்ணு. 9ல இருந்து 14க்கு அப்புறம் 13 12 11 10 9 வரைக்கும் போட்டு வச்சு. ஸோ இது 3ன்னு சொல்லிட்டேன். இங்கேயும் இதே மாதிரி 0.5 செஞ்சுட்டே போ, குறைச்சிட்டே இருக்கும். ஸோ இதான் உனக்கு ஆன்சர். டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோன்னு பார்க்க போகிற பாண்ட் ஆர்டர் சொல்லுங்கள். இது போன உடனே கொஸ்டின் பேப்பரை வாங்கினே பின்னாடி ரஃப் ஒர்க்னு சொல்லி ஒரு ஒர்க்கில் நம்ம என்ன செஞ்சிடலாம், எழுதி வச்சுக்கலாம். கொஸ்டின் பேப்பரில் லாஸ்ட்டு ஒரு 4 பக்கம் உங்களுக்கு ரஃப் ஒர்க் தான். ஸோ போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நீங்கள் 1 செகண்டில் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லுமே செய்யலாம். O2 கொடுக்கலாம், N2 கொடுக்கலாம், எது கொடுத்தாலும் நமக்கு செஞ்சுருவேன். சரியா? இப்போ கேட்டுக்க கொஸ்டின் போவோம்ப்பா. 3 இது கொடுத்துருக்காங்க. O2 மைனஸ் இன்னொன்று என்னடா O2 ப்ளஸ். O2 நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எத்தனை எலக்ட்ரான்? 8 + 8 16 எலக்ட்ரான். 16னா எவ்வளோப்பா? டக்குன்னு சொல்லுங்க. 16 பிணைப்பு திறமை எவ்வளவு? 2. 16 அளவு 2. சரி வச்சுக்கலாம். O2 ப்ளஸ் அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை கொடுத்தா வாங்கலாம், கொடுத்துருச்சு. அப்போ மற்ற எலக்ட்ரான் எவ்வளவுங்க? 15. இங்கே எவ்வளவு? 17. 15க்கு எவ்வளோப்பா? 2.5. இது 2. அடுத்தது 2.5. O2 மைனஸ் 17க்கு எவ்வளவு? 1.5. அப்போ ஆர்டர் பண்ணிருவியா? இப்போ இனி ஆர்டர் பண்ணுறது கஷ்டமா? எவ்வளோ நேரம் ஆச்சு? ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் போடலாம். சரியா? ஸோ இந்த மாதிரியான ட்ரிக்ஸ் தான் வந்து லாஸ்ட் மினிட்ல நமக்கு படித்தபடி ஃபார்முலா படி போட்டு செஞ்சோம் அப்படின்னா நீட்டை கிராக் பண்ண முடியாது. நிறைய அதுக்கு ப்ராப்ளம் எல்லாமே வந்து ஈஸி மெத்தட் ட்ரிக்ஸ் வந்து தெரிஞ்சிச்சு. திஸ் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ. ஓகேவா? காட் இட்? ஆல் ஆஃப் யூ? யூ கேன் ப்ளீஸ் ஃபார் 2 minutes.